பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன் பசுமாட்டை பத்தி பாட போறேன் தள்ளு புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் பாடு புல்லு பசுபால நம்பி பண்டைய பால்காரே அடடா பாட போறேன் ஒரு வாட்டு கண்ணி ஆட போறேன் இவ்வளவு விஜி இருக்கேன் பொசுக்குன்னு தட்டி விட்டா கண்ணா இடது கால் வலது கால் ரெண்டு நிலத்துல படாமே பறந்து பறந்து வித்த காட்டுறீங்களா? கயத்துல தான் நடக்கணும். சும்மாலாம் இதுல இருந்து அதுல பறந்து இதுல இருந்து இருக்கிற ஆளுக மேல விழுந்து ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். கையை விட்டுருவான். கையை ஒடிச்சிருவேன். இனிமே கையை நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான். வானத்தை பார்த்து பூமிய பார்த்து மனுஷனை இன்னும் பார்க்கலை பல நாள் உள்ளே இழப்பாங்க. தண்ணி இனிய குடுங்கப்பா அந்த ஆளுக்கு. ஏய் டயலாக் பேச விடுங்கடா என்ன? தண்ணி இனிய குடுங்க. முறகிற தள்ளிர போகுது. இந்த பார் என்ன இந்த நாள் எனக்கு நாடா இருக்கு. ஆமா நாடத்துக்கு வந்திருக்கேன். அடுத்த வருஷத்துக்கு நாடகம் சொல்றாருன்னு கேட்பான். என்ன சொல்ல வர? இருமா இழப்பு வாங்கி இழப்பு வந்துச்சுன்னா ஏமா ஏய் 10 நாளா பிராக்டீஸ் பண்ணிருக்கேன். என்ன சொல்ல விடுங்கடா. தண்ணி இனிய காட்டுங்க இந்த மாட்டுக்கு. இந்த நாள் உன் காலண்டர் எழுதி வச்சுக்க. அடுத்த வருஷத்துக்கு வேலாயுத படாட வாங்கிருக்கேன். இந்த வருஷத்துக்குள்ளத அடுத்த வருஷமே வாங்கிட்டேன். நான் அத சொல்ல நான் டயலாக் 3000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிருக்கேன். இங்க நான் சொல்றேன் டயலாக் கேளு. நான் பெர்ஃபார்ம் பண்ண சொல்றேன். சரி நீங்க பண்ணுங்க. ஏய் உங்ககிட்ட தான் பண்ணணும். அத போய் பண்ணு. இந்த நாள் அடடா இந்தங்க அதான் அந்த உன் காலண்டர் எழுதி வச்சுக்க. அட காலண்டர் நான் உன்ன காட்டலும் பெரிய டான்ஸா மாறி உன்னை பப்புனாக்கி உன்னை மேடல போட்டு நான் புரட்டி எடுக்கல. என் பேரு அண்ணாமலை இல்ல அசோக். நானும் எழுதி வேணாவே யாராவது எழுதி வைங்கடா. நான் சொல்றேன். சரி எழுதிருங்க எழுதிருங்க. எழுதாத சொல்லிட்டீங்களா? என்னடி எழுதுற? கோபப்படாதீங்க. ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் அழுக விடுறீங்களா சார்? எழுதிக்கிறேன் சார். இந்த எழுதிக்கிறேன். சார் என்ன மைக்கெல்லாம் தூசியா இருக்கா? புசிக்கிட்டீங்களே பாரு. என்னடி தேர்ற? பானம் போடுறாரு. பானம் போடலடா. ஸ்டைல்டா. நான் ஏவா லூசு. நான் சொல்றேன் கெவன் டயலாக் கெவன் இங்க. அப்பா என்னமோ புசு புசுன்னு போடுவா. நான் ஒரு தடவை சொன்னா 100 ஏய் இங்க கெவனி டயலாக் சொல்லி இருக்கேன். அங்க வானமா வர்றாங்க. ஏங்க எங்கிட்ட புசுன்னு புசுன்னு போகுதுங்க. புசு புசுன்னு தான் இப்ப போகுது. இப்ப இன்னைக்கு தான் நின்றுருக்கு. உனக்கு அது பிடிக்கலையா? ஏங்க அது பாம்பு மாத்திரையா கூட இருக்கலாம்ங்க. ஐயோ நான் ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருக்கேன். என்ன வாயாங்கடி நான் நம்ப மாட்டேன். இப்போ நீ நம்புற மாதிரி செய்யறேன் பார். எனக்கு எத்தனை ஸ்டைல் வச்சிருக்கேன். இப்ப ரஜினிகாந்த் நீ ஒத்துக்குருவ. இப்ப பார் என்ன வர மாட்டேங்குது. கலையரங்கத்துக்கு பின்னாடி போய் விழுந்து. சீனுக்கு பின்னாடி போய் விழுந்து. ஒரு வாரமா பிராக்டிஸ் எடுத்தனே. இப்ப பாரு. அதை எடுங்களே. இங்க கொடுங்க. இங்க கொடுங்க சார். சூப்பர் ஸ்டார் இங்க கொடுங்க. வாயை தரங்க. இனிமே நீங்க தூக்கி போட வேண்டாம். என் வாயில வச்சிட்டேன். இத மட்டுமா வைக்க? ஓகே. பையங்கடு உனக்கு சிகரெட்டே ஒழுங்கா வைக்க தெரியல. நீ என்னத்த போடு? அரை மணி நேரமா மேக்கப் போட்டு வந்திருக்காரு. ஆளு பாக்கியராஜ் வந்திருக்காரு. அவர் அப்பா பாக்கியராஜ்ட்ட போய் எப்படி பேசுறா நீ? கண்ணாடி போட்டுக்காரு. அப்பா பாக்கியராஜ் இல்லப்பா பொன்னமலம்பா. டேய் நான் சொல்ற கேளு. நான் ரஜினிகாந்த்ரா. புரியுதா இல்லையா? என்னடா கனகராஜ்யா? யோ பாக்கியராஜ்யா. ஜனகராஜ். அப்பா பொன்னமலம்யா. பொன்னமலம் இல்ல மொந்தம்பலம் இல்ல. பேசவே இல்ல. நீ உங்க ஒப்பனம் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க இல்ல? உன்னை நான் பாத்துக்கிறேன்.
ஒரு ஆம்பளைட்ட எப்படி மதிப்பு கொடுத்து ஏத்துன்னு தெரிஞ்சு பேசுங்க. யார் ஆம்பளை? வேண்டாம், உன்னை உச்சரிக்கிறேன். கவனம் கவனம் தேவை. யார்கிட்ட பேச? இரியா அப்பா, எனக்கு ஒரு பூஸ்ட் சொல்லுங்கப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ரவுண்டு கொண்ட, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு? நீ பண்ணியா? எனக்கு ஒரு பூஸ்ட் சொல்லுங்கப்பா. சோடா வாங்கிட்டு சொல்லுங்கப்பா. முதல்ல பாட்டு பாடணும். உன் கொண்டையை கழட்டி போடுவேன். நான் என்னங்க இம்சப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? சவடால நீ பண்ணியாவா? உனக்கு கேள்வி. சின்ன பிள்ளையா இருக்க. போடு சொல்றியா? மாமா மாமான்னு கூப்பிடுறாரு. ரொம்ப அடிபட்டுட்டாருல. நீங்க ஒரு வார்த்தை என்ன அங்கனே அடக்கம் பண்ணிட்டு வரதுன்னு இப்ப சுதாரிச்சுக்கிட்டாரு. எப்ப இந்த வார்த்தையை சொன்னீங்களா? அங்கனே அடக்கம் பண்ணணும்னு. இப்பதானே போட்டேன், மறுபடியும் என்ன? அடி வாங்கினது இழப்பு வாங்குதுமா, இருமா. கை வச்சுட்டல. இதாம்மா சொல்றது புரிய. இதாம்மா இதாம்மா தரு பாப்பா, கையை தான் வச்சிருக்கேன், நான் காலில் உரைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அப்படி தூக்கி போட்டு மிதிக்கலையேன்னு வருத்தப்படுறா. அப்படி தூக்கி போட்டு மிதிக்கலையா? உருட்டி விட்டு மிதிக்கணுமா? அரசியல் அதெல்லாம் சகசமப்பா. ஹலோ வீரதேவா, ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுது, நீங்க என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க வேடிக்கை? என்ன செய்யணும்? பதிலுக்கு நீங்க கையை வச்சு தள்ளுங்க. நான் அவன் நெஞ்ச பிடிச்சிட்டு தள்ள, நீ ஓசில புழு பிள்ளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் துரைராஜ். ஐ எம் வெரி டீசென்ட் மேன். திருப்பி அடிக்க மாட்டாரு. நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். அப்புறம் என்னங்க இழுவ? எடுங்கப்பா அந்த கத்திய, கையை கழிச்சு விடுவோம். எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. பாடா, வேற எதுவும் சொல்லாம இருந்தியே. உன் வாயில நல்ல வார்த்தை பார்த்தா சொன்ன ஏதாவது. ஏன்பா எல்லாமே பழிச்சிருதா? ஏய், உண்மையை தானப்பா சொல்றீங்க? தெரிஞ்சுக்கனே, என்னை கை நீட்டு அடிச்சிட்டுனா நீ பெரிய ஆள் நினைச்சிருக்கியா? பெரிய ஆளுதான். உன்னை திருப்பி அடிக்கணும் ரொம்ப நேரம் ஆயிராது. நீ வேணா சண்டைக்கு வா. தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க பார், அவங்களுக்காக பொறுமையா போறேன். அவங்க ஒரு வார்த்தை என்ன கேட்டாங்கன்னு வை, தம்பி அவ தான் பைத்தியம் முடிச்சு சிரிக்கி எதை செஞ்சுட்டா, நீங்க இப்படி பண்ணலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா கேட்க மாட்டாங்க, மறந்த குடிச்சிருவேன். குடிச்சிட வேண்டியதானே? என்னத்தான் நான் சொல்ற சரிதானே? யோ சரியா? ஏய் ஏய் என் தங்கச்சி என் நாய் கடிச்சிருச்சுப்பா. கடைசியில் ரஜினி அந்த ஜனகராஜ் ஆக்கிட்டாங்கடா. என்னடா என் கொடுமை. பரவாயில்ல, உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க ஒன்னும் மன்னிக்க வேணாம்னு சொல்றேன். நானே மன்னிச்சுட்டேன். நீங்க மன்னிக்க வேணாம். இன்னைக்கு திங்கக்கிழமை, நான் யாரையும் கை தொட மாட்டேன். புதன்கிழமையா? புதன்கிழமையா? கடவுளை அடிச்ச அடியில கிழமை கூட மறந்து வச்சேடா. செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு மேல ஆயிடுச்சுல. புதன்கிழமை பரவாயில்ல. ஏய் தொட்டு பேசாத. ஏய் தொடக்கூடாதா குனியா? தொட்டா புடிக்காது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே பேசாம தான் இருந்தா? யாரையா? ஏய் மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையா? சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரியா? வண்டிக்குள்ளயா? ஏய் சிவன் ராத்திரிக்கு எங்க அம்மாச்சியை தானே சுடிதார் போட்டு அனுப்புனேன். அப்ப அது நீ இல்லையா? எங்க அம்மாச்சி இல்ல. அது என்ன கரெக்டா உன வளர்த்தி தான் இருக்கு? என் அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். சரி, அந்த கிழவிக்கு அறிவு வேண்டாமா? படுத்தது உன் சாலை பத்தியா படுக்கிறது? நான் வேற சாப்பிட்டு வரணும், லைட்டா கரண்ட்ல இருந்தேன். உன் சாலை பார்த்தோன்னு நீ தானாக்கும் நினைச்சு என்ன பண்ணீங்க? பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? கடைசி சீட்ல. கிளவி முன்சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்போ நான் தான் விட்டா. அதான் டிரைவர் திட்டிருக்காப்ல, எவன்டா கடைசி சீட்ல ஓட்டையை போட்டதுன்னு. ரைட், ஓகே, பிரச்சனை வேண்டாம். கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. சரி சரி விடு. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரம்பிச்சிட்டாடா.
மாம்பழையா வர முடியும். நீ வந்தாலும் போது அப்ப போஸ் கொடுத்த மணியமா தாயா இருக்கா. போதும், இந்த சிலையை எப்ப திறப்பாங்கன்னு கேட்க போறாங்க. நகரு. ஆமா, கமான் டெல் மீ. சக்க ஜவந்த பழம் நாங்க இன்னைக்கு பழம் மாம்பழம் விக்கிறேன். மாம்பழம் 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 வைக்க வந்தா உம்மா. அனாவசியமா அம்மா பத்தி நம்ம பேசக்கூடாது. உனக்கு என்னையா பிரச்சனை? அப்பா கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. முறுக்குப்பா மீசி முறுக்குறியா? அந்த டியூப்லைட்ல கட்டி கோவம் வளர்ந்து தொங்குற மாட்டான். பூனைக்குட்டிக்கு மீசை வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நீ எல்லாம் முறுக்கி வர இப்படி விட்டுக்கிற. இல்லை என்னை மாதிரி கொஞ்சம் பெருசா வச்சுருந்துட்டு வச்சுக்க. அவ்வளோதான். ஒரு சில பேர்லாம் கண்மையிலே மை போடுறாங்க. மாம்பழம் வைக்க வந்து அம்மா சும்மா. என்ன பண்றீங்க? கை கொடுக்குறால ஏன் கையை சொல்றீங்க? உற்சாகம் உற்சாகம். சூப்பர் சூப்பர் சூப்பர். லேசா ஒரு தவு சொல்லுங்க. ஊர்ல அசிங்கமான அப்படியே தவி போய் அலையாசம் பெட்டியில உட்காந்துக்க. உன்னை அப்படியே அழகா சாச்சு. என்ன பண்ண போறீங்க? என்னமோ பண்றேன்னு சொன்னீங்களே, அவர் பெட்டியில வச்சு நகர கூட மாட்டேன். அப்புறம் ஹாய் ராணி. சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க கேளுங்க, என்ன வேணா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. திட்டக்கூடாது. இனிமேலாம் நான் திட்ட மாட்டேன். அடிக்கக்கூடாது. நான் மட்டும் உங்களுக்கு சூடு சொன்னேலாம் வரவா போகுது. நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு இருக்கேன். ஏன் கோவப்படுற? என்ன வார்த்தையா கேட்குற? பொம்பளை பிள்ளைகிட்ட போயிட்டு. சரி விடு, நீ சரி, நீ கோவப்பட்டேன்னா ஒன்று செய். என்ன நீ வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறியா? அதுவும் கேட்க முடியா? 2 பேருமே கிடைக்கலன்னா அப்புறம் யாரை தான் சொல்கிறேன்? நான் டைரெக்டாக சீத்துக்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உங்களை லவ் பண்ணலை. ஐ டோன்ட் கேர். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நாளை பின்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். தாராளமாக பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை என்ன லவ் பண்ண சொல்ல நான் சொல்லவே இல்லையே. நீ எங்கே வேணாலும் போகலாம். நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் காலம் முழுக்க.
காலம் முழுக்கவா? என் உசுருள்ள வரைக்கும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏங்க நாளைக்கு நான் குழந்தை குட்டியோட நல்லா இருக்க போறேன், நீங்க எதுக்கு? நல்லா தாராளமா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் லவ் பண்றேன். அவ்வளவு உண்மையான காதலா? நிச்சயமா. ஆனா நீ எங்க வேணா கல்யாணம் பண்ணிட்டு போலாம். ஆனா நான் லவ் பண்ணதுக்காக நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும். என்ன பொம்பளை நினைச்சியா இல்ல வேற எதுவும் நினைச்சியா? இல்லம்மா, அவர் சொல்றது புரியுதா இல்லையாம்மா? யாரை வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போ. போ. ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்லை நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. அவர் லவ் பண்ணும் அவர் கூப்பிடும் போது வர்றதுக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? கேட்குறேன், நீ அது பிள்ளைக்கு அப்பாவா மாமாவாடா? எனக்கு மாமா, அதுக்கு அப்பா. காதல், இந்த காதல் உங்க ஒப்பன் சொன்ன காதல், கள்ள காதல். உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிறது தெரியுமா? இந்த கள்ள காதல் இவ்வளவு நல்ல காதலா? சொல்லட்டா? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாட்டா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாட்டா. அப்பக்கடு அன்னக்கிளி அடிவர வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாட்டா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாட்டா. ஓரங்கட்டு ரசாவு ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரோசாவே. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சட்டியில் குறையாமல் இருக்குதையா, ஆப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வைக்க சோறு பாக்கி வைக்கலாறு, தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அடி. ஆப்பக்கடை அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாட்டா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா. தை மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும், தட்டாம நீயவுடன் தோல் சேரணும். தை மாசம் பிறந்த புத்தோ நாள் பார்க்கணும், ஆமா, ஐயாவை நீ எல்லாம் தோல் சேர்க்கணும். உள்ளடங்காத அடிக்கருந்தே தாய் பருட்டா வலிக்காத கொடியரும்பே. கட்டி மேளத்தோடு பட்டு பாய போல், கட்டில் சத்தம் கேட்டதுமே தொட்டில் சத்தம் கேட்கும் அடி. ஆப்பக்கடை அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா ஓவரத்தான் பேசுறியே ராசாவே. தனதானே நன்னே தனதானே நன்னே நானே நன்னே நானே தனதானே நன்னே நானே நன்னே நானே. ராணி, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னி கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. வேற? ஏன்னா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சின்ன ஜெஸ்டுக்கு தப்பு தண்டனை நடந்து போச்சுன்னா அப்புறம் ஏதாவது வீட்டில் திட்டுவாங்க. அதனால கல்யாணத்தை முடிச்சு போடுவோம். ஆனால் இது வையாசியில் நமக்கு சீசன் டைம் ஃபுல்லாக இருக்குது நாடகம். அது முடியாது. ஆணியில் நிறைய தேடி வாங்கியாச்சு. ஆணில நான் பழனிக்கு மாலை ஓட்டு போலாம்னு இருக்கேன். ஆணியில் போட்டு விட்டு நம்ம வீட்டுக்கு இருக்க வேண்டியதானே? இல்ல சரி, அப்போ ஆடியில் வச்சலாமா? ஆடியில ஊர்ல காப்பு கட்டுறாங்க. மாரியாட்டா கூழ் காய்ச்சி ஊத்துறோம். சரி, ஆவணி ஆவணியில அது நல்ல முகூர்த்தம் இருக்குமா? திருச்செந்தூர் போலாம்னு இருக்கேன். புரட்டாசியில் பொட்டாசில இங்க திருப்பதி போலாம்னு ஐடியால இருக்கோம். 30 நாள் விரதம். ஐப்பசியில் தீபாவளினால நாங்க யாருமே இங்க இருக்க மாட்டோம். எல்லாம் பெங்களூர் கிளம்பிடுவோம். கார்த்திகையில் நான் முடியாது. ஏன்னா கார்த்திகை நான் மாலை போட்டேன்னா தை மாதம் வரைக்கும் மாலை போட்டுருவீங்க. கார்த்திகையில் போட்டு தை வரைக்கும் உங்கள் சபரிமலையில் தான் இருப்பேன். சரி உங்கள் கடை ஓட்டுருக்கேன், அதனால் வர முடியாது. இப்போ தையில் கடைசியில் வச்சுக்கலாமா? தை கடைசியில் தான். தை கடைசிலையா? அது முடியாது. சிவன் ராத்திரிக்கெல்லாம் நான் வந்து இங்கே கைலாசனார் கோயில் மாலை ஓட்டுருவேன்.
சரி கல்யாணத்தை பொறுமையா பாத்துக்கணும் அவசரம் இல்ல. ஏங்க எப்பங்க கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா? போனா பண்ணிக்கலாம். எப்ப வேணா ஆனா பண்ணிக்கலாம்னா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிறோம். கல்யாணத்தை போனா வச்சுக்கலாம். ஏங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம் தெரியுதா? தெரிஞ்சுதான் சொல்றேன். நம்ம நேமம் ராசியான ஊரு. சிவன் கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கோம். எங்க அப்பன் சிவனுடைய ஆசையில கோயில சொல்லிட்டு இருக்க. சிவன் செஞ்சா எவன் செஞ்சா? இவன் செஞ்சா சிவனே செஞ்சது மாதிரி சமாளிக்கிறீங்க சொல்லுங்க. அதனால இன்னைக்கு கரெக்டா விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். அப்ப நமக்கு உள்ள ஃபர்ஸ்ட் நைட். அந்த பக்கம் ஒரு வால் மாதிரி இருக்குல்ல ஒரு ரூம். ஆமா. அதுதான் நமக்கு வெக்கையே இருக்காது, குழு குழுன்னு இருக்கும். நல்லா செய்யலாம். எரிச்ச கண்டு நல்லா சொல்றேன் எங்களுக்கு. அந்த டைம் தான் நாரதரும் வள்ளியும் தர்க்கம் கடுமையா இருக்கும். ஓஹோ ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்துருப்பாப்ல இல்ல தமேந்திரன் வெளியே இருக்க போயிடான் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க அழகப்பா வருவார்ல வெத்தலை போடுறதுக்காண்டி. வெத்தலை 2 கவளி வாங்கி கொடுத்துருக்கேன். ஆடு கொலை எத்தனை மாதிரி இங்கனே தின்னுக்கிட்டு அங்கிட்டு தூப்பிக்க அப்படின்ட்டேன். ஒரே பட்டி குடிக்க உள்ள வருவாங்கல்ல. கேத்தல் உள்ள இருக்க அந்த கேத்தலை கொண்டு வந்து இங்கே வச்சிருவேன் டேபிளுக்கு அடியில். பிடிச்சி குடிச்சுக்கா. ஏங்க அப்பா வார் மாத்த வருவார்ல. இல்ல வாரெல்லாம் பிடிக்கிறதில்ல. இந்த வாரம் பிடிச்சதே போதும்னு சொல்லிட்டேன். ஜோதி அப்பா சீன் மாத்துவாங்கல்ல. நிச்சயம் மாற்ற மாட்டார். ஏன்? நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் சீனை மாற்ற மாட்டாப்ல. ஏன்? ஆனா சீன்ல எதுவும் தெரிச்சு விழுந்துடா முக்கியம். அந்த பக்கத்துல இருந்து இங்க வந்து சீன்ல தெரிச்சு விழுகாத அளவுக்கு செவத்தை தாண்டி. ஓகே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா இருந்து அப்பா தலைய ஏய் என் காமத்துக்கு இணையாகி அதுக்கு ஈடு கொடுத்து அதுல நீ பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனா தான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். அப்ப என் வாழ்க்கை அதோட அது வழுக்கதே. அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்க என்னுடைய 64 டைப் ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டா அடி நான் நொறுக்க அள்ளுவேன். அதெல்லாம் சிரிக்க கூடாது 100 தான் சொல்லியிருக்கேன். அதுல நீ பாஸ் ஆகல என் வாழ்க்கை வழுக்கதா. ஐயோ ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீ பாஸ் ஆகணும். ஏங்க ஐயா அந்த செவத்தை இடிச்சது நீங்க தானா? ஏங்க என்ன நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? ஐயோ நான் பாஸ் ஆயிருவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? நான் எங்க அம்மா சத்தியமா பாஸ் ஆயிருவேன். யோ நீ ஃபெயில் ஆயிருவையா? சத்தியம் பண்றாருமா? ஓ வாயை கழுவிடி பப்பா. அம்மா சத்தியம் பண்றாருமா? ஏமா நம்புமா? எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க். நக்கினா அப்ப பேர் வாங்கிடுவாங்க. நீங்க வாங்கிடுவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏங்க நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. ஏங்க வேணாம் சகனம் சரியில்லை. ஹலோ என்னங்க சகனம் நல்லா தான் இருக்கு. இல்ல இல்ல அவன் வேணாம் முதல்ல. ஏங்க உங்க வாய் நீங்க சொன்னீங்க, உங்க வாய் மொத்தமா ஜெயிச்சிருவீங்க. நீயாவது நல்ல வார்த்தை சொன்னீங்க. சத்தியம் பண்ணிருக்கீங்க. சரி நீ போய் ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை? கட்டில் மெத்த பீரோ. கட்டில் ரொம்ப அவசியம். ஏன்னா எனக்கு டைல்ஸ் வந்து வழுக்கும். அவனுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லியா? ஆமா கட்டில் மெத்த பீரோ எல்லாமே ரெடி பண்ணி. பீரோல எதுக்குடி? பீரோல் மேல தூக்கி வச்சா செய்ய போறேன். கட்டில் போதும். கட்டில் மெத்த எல்லாம் ரெடி பண்ணு. பால் பழம் ஊதுவத்தி நல்ல ஆமா ஒரு குடி நெல்லு காமாட்சி விளக்கு மாலை புது வேஷ்டி புது சட்டை. நெல்லு காமாட்சி விளக்கா? ஏண்டி நான் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி கர்மாதிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. நீ ரெண்டு ஒண்ணு தானே. போ போ. பழைய காட்டன் துணிமணிகள் இது மாதிரி இதுக்கும் உதவாம உங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க. நல்ல விலைக்கு எடுத்துக்க. வண்டி எடுத்துட்டு போங்கடா. வாங்க அக்கா வாங்க. ஓடாத மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய 500 ரூபாய் தரேன் வண்டி எடுத்துட்டு போ. பொருட்கள் 2000 தரேன்டா. இது மாதிரி ஒண்ணுக்கு உதவாதா? 5000 தரேன் வண்டி எடுத்துட்டு போடா. அதான் ஒண்ணுக்கு உதவாம தானே இது கிடக்குது. 5000 தப்புன்னு வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க. பழைய ஜாமா வண்டி பூரா என் வீட்டை சுத்தி வருது. நீ தான் போன் பண்ணியா? ஏத்தா இப்படி சிரிக்கிறீங்க உங்களுக்கு?